நம்ம ஸ்டைலில் இன்று வீட்டில் எளிமையான முறையில் தவ்வு செய்ய போகிறோம். இந்த தவ்வை செய்கிறதுக்கு 3 பொருட்கள் மட்டுமே போதுமானது. வீகன்களுக்கு தயாரிக்கப்படும் உணவுகளுக்கு இதுதான் அடிப்படையாக இருக்குது. இந்த அற்புத உணவை தயார் செய்முறையை எங்களுடன் வாங்க பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். சோயா பயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி தவ்வு செய்ய போகிறேன். அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து செய்ய போகிறேன். அதனால் 4 கப்பு எடுத்து ஊற வைக்க போகிறேன். நான் ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரமாச்சு ஊறணும். இது ஊற கொஞ்சம் லேட் ஆகும். உளுந்து மற்ற ஜாமான் ஊறுற மாதிரி சீக்கிரமாக ஊறாது. அதனால் கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும். நான் ஊற வச்சுட்டு அப்புறமா தோல் எடுத்து காட்டுறேன்னா. ஊறின பயிரை கழுவி தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி துணியில் வடிகட்டி பால் எடுக்கணும். ஏற்கனவே சோயா பால் எடுக்கிற முறையை வீடியோ செஞ்சு போட்டிருக்கோம். அதோட லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். நான் 2 தடவை அரைச்சி பால் எடுத்தது மொத்தம் 27 கப்பு இருக்குது. தண்ணி வந்து பால் வந்துச்சு எனக்கு வந்து. இது வந்து 15 கப் எடுத்து வச்சுருக்கிறேன் தனியாக. இது வந்து சும்மா தண்ணி அப்படியே குடிக்கிறதுக்கு இல்லாட்டி வேறு சமையல் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு அதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து தவ்வு செய்ய போகிறேன். இது வந்து 12 கப்பு தண்ணி பால் இருக்குது. தவ்வு செய்ய போகுமா? நிறைய எடுத்துக்கிறேன். அடி கனமான பாத்திரத்தில் சோயா பாலை கொதிக்க வைக்கிறேன். அடி பிடிக்காமல் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. சோயாவில் வைட்டமின் டியும் கால்சியம் இருக்கிறதுனால மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு எலும்பில் ஏற்படுற பிரச்சனைக்கு நல்ல தீர்வு ஏற்படுது. சோயாவில் அதிகம் நார்ச்சத்து இருப்பதால் பெருங்குடலில் உள்ள புற்றுநோய் வருவதை தடுக்குது. தவ்வு கெட்டியாகிறதுக்கு நான் லெமனை புளிஞ்சு எடுத்துக்கிறேன். மற்ற எலுமிச்சங்காய் பயன்படுத்தலாமா? மற்ற எலுமிச்சை பயன்படுத்தினதில்ல. இந்த லெமன் யூஸ் பண்ணதுனால எனக்கு ரெசிபி நல்லா வந்துச்சு. அதே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோயா பாலை இடையில 4 வாட்டி விட்டு விட்டு கிண்டி விட்டுருக்கேன். நல்லா கொதி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை நிப்பாட்டிக்கோங்க. அடுப்பை நிப்பாட்டினதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் ஆற வைங்க. சோயா பால் கெட்டியாக வரத்துக்கு அது கலவை செய்ய போகிறேன். 1 கப்பு பச்சை தண்ணி ஊற்றுறேன். லெமன் சாறு 3 மேஜைக்கரண்டி ஊற்றுறேன். வினிகர் 1.5 மேஜைக்கரண்டி ஊற்றி கலக்கிக்கிறேன். சோயா பால் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஆறலை. இப்போ கலந்து வச்ச கலவையை வந்து ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து சோயா பாலில் மெதுவாக பரவலாக எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்துக்கங்க. இந்த கலவையை நீங்கள் பொறுமையாக கலந்துக்கங்க. நம்ம இப்படி கலந்து விடுறதுனால சோயா பால் வந்து கட்டியாகி தண்ணி தனியாக பிரிஞ்சிடும். தவ்வு செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்குது. நானும் இந்தியாவுக்கு போனால் தவ்வு செஞ்சு பல விதமாக சமைச்சுக்குவேன். நீ மட்டும் செய்கிறதோட விட்டுறாமல் நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்து மற்றவங்களுக்கும் கற்றுக்கொடு. கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். இந்தியாவில் சோயா பரவலாக கிடைக்குது. உணவில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தவ்வா கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிதாக இருக்குது. சோயா பால் கெட்டியாக ஆரம்பிக்குது. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். சோயா பாலை வடிகட்டுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். பிரிமுனை வச்சுருக்கேன். நான் வந்து பிளாஸ்டிக் டப்பா கண்ணாக உள்ள பாத்திரம் வச்சுருக்கேன். உங்ககிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளை துணியை நினச்சி போட்டுக்கிறேன். 4 சைடும் சுருக்கம் இல்லாமல் அமுக்கி விட்டுக்கோங்க. மறுபகுதி உள்ள பாலை நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து குடிச்சிக்கலாம், தயிர் செய்யலாம், இல்லை மற்ற சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் சோயா பாலும் தண்ணியாகவும் பிரிஞ்சு வந்துடுச்சு. தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நான் டீ வடிகட்டியை வச்சு தண்ணியை கொஞ்சம் முண்டுக்கிறேன். கெட்டியாக உள்ள சோயா பாலை அந்த வெள்ளை துணி போட்டிருக்கோம்ல அதில் அள்ளி வைக்கிறேன். கெட்டியான எல்லா சோயா பாலையும் ஊற்றியாச்சு. அழுத்தி விட்டு லெவல் படுத்திக்கோங்க. சமப்படுத்தினதுக்கு அப்புறம் 4 சைடும் துணியை மடித்து விட்டுக்கோங்க. தவ்வு கெட்டி ஆகிறதுக்கு நான் பிளாஸ்டிக் அட்டை வைக்கிறேன். நீங்கள் மரப்பலகையோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரமோ ஏதோ வச்சுக்கலாம். சட்டியில் தண்ணி அதிகம் வந்திருக்கிறதுனால அந்த தண்ணியை நான் ஊற்றிட்டு திரும்ப அந்த தவ்விட்ட எடுத்து வைக்க போகிறேன். தவ்வு கெட்டி ஆகிறதுக்கு கனமான பொருள் வைக்கணும். என்கிட்ட கைவசமாக இடிக்கல் இருக்குது. அதை தூக்கி வச்சுக்கிறேன். தவ்வு கெட்டி ஆகிறதுக்கு ஒரு 13லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு எடுத்துருங்க. அதுக்கு மேலே அதிக நேரம் கொடுத்தீங்கன்னா தவ்வு கடினமாயிரும். நம்ம ஸ்டைலில் ஹோம் மேக் தவ்வு தயாராகிட்டு. இந்த தவ்வை குழம்புக்கு போடலாம், பொரிக்கலாம், சம்பால் செய்யலாம், ஃப்ரைட் ரைஸு கூட போடலாம், நூடுல்ஸுக்கு கூட போடலாம், இன்னும் பலவிதமாக சமைக்கலாம். இந்த ஆரோக்கியமான தவ்வை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவ்வை எடுத்து பார்க்கும்போது கடையில் வாங்கின தவ்வு மாதிரியே சாஃப்டாக இருக்குது. வெட்டின தவ்வை உப்பு கலந்து ஐஸ் தண்ணியில் போட்டுக்கிறேன். எல்லா தவ்வையும் வெட்டி ஐஸ் தண்ணியில் போட்டுக்கிறேன். இந்த தவ்வை ஐஸ் பட்டியில் வச்சோம்னா 1 வாரத்துக்கு தாங்கும். நான் இந்த தவ்வை நிறுத்து பார்க்கும்போது எனக்கு 700 கிராம் கிடைச்சிது.
தவ்வு மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த வீட்டில் செய்த தவ்வை வைத்து அடுத்த வீடியோவில் சம்பால் செய்கிறதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.